தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 16 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: இனி ஒரு வாக்குச்சாவடிக்கு 1200 வாக்காளர்கள் தான் என தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். சட்டமன்ற தேர்தலையொட்டி வாக்குச்சாவடி சீரமைப்பு பணிகள் அடுத்த மாதம் தொடங்கும் என்றும், தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கும் பணியானது அக்டோபரில் தொடங்கும் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரியான அர்ச்சனா பட்நாயக் தகவல் அளித்தும் இருக்கிறார். மாநிலம் முழுவதும் 68,400 வாக்குச்சாவடிகள் உள்ள நிலையில் ஒவ்வொன்றிலும் 1200க்குள் வாக்காளர்கள் இருக்க வேண்டும் என்பதால் 1200 பேருக்கு மேல் உள்ள வாக்குச்சாவடிகளை மறுசீரமைப்பு செய்ய தேர்தல் ஆணையம் முடிவு எடுத்திருக்கிறது. இரண்டாவது அறிவிப்பு: காலியாக உள்ள 2299 கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வருவாய்த்துறை நிர்வாக ஆணையர் உத்தரவிட்டிருக்கிறார். திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளின்படி பணியிடங்களை நிரப்ப உத்தரவிடப்பட்டும் உள்ளது. இதனை அடுத்து விரைவிலேயே அறிவிப்பு வெளியிட்டு பணியிடங்கள் நிரப்பப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மூன்றாவது அறிவிப்பு: இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையானது 7121ஆக உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 306 புதிய வழக்குகள் கண்டறியப்பட்டும் உள்ளன. கேரளாவில் இதுவரை மொத்தம் 2223 பேரும், குஜராத்தில் 1223 பேரும், டெல்லியில் 757 பேரும், மகாராஷ்டிராவில் 615 பேரும், தமிழ்நாட்டில் 204 பேரும், மேற்கு வங்கத்தில் 247 பேரும், சத்தீஸ்கரில் 44 மற்றும் ஆந்திராவில் 72, ராஜஸ்தானில் 138 பேரும், கர்நாடகாவில் 459 பேரும், உத்தரப்பிரதேசத்தில் 229 வழக்குகளும் பதிவாகியுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 6 இறப்புகளும் பதிவாகியுள்ளது. கேரளாவில் 3 இறப்புகளும், மகாராஷ்டிராவில் 1 இறப்பும், கர்நாடகாவில் 2 இறப்புகளும் பதிவாகியுள்ளது. நான்காவது அறிவிப்பு: தமிழகம் முழுவதும் 18 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதில் 3 பேருக்கு பதவி உயர்வும் வழங்கப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: தமிழகத்தில் உள்ள அனைத்து மாணவ மாணவிகள் விடுதிகளிலும் 10,5 கோடியே செலவில் கண்காணிப்பு கேமரா பொருத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சரான மெய்யநாதன் தெரிவித்திருக்கிறார். கடந்த 4 ஆண்டுகளில் 36 கல்லூரி மாணவ மாணவி விடுதிகள் தொடங்கப்பட்டுள்ளன எனவும், கடந்த ஆண்டில் மட்டும் 19 விடுதிகள் திறக்கப்பட்டுள்ளன எனவும், நடப்பாண்டில் 10 விடுதிகள் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும், கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் உள்ள நூல்களை விடுதி மாணவர்கள் ஆன்லைன் மூலமாக படிக்க வைஃபை இணைப்பு வசதியும் செய்யப்பட்டுள்ளது எனவும் கூறியிருக்கிறார். ஆறாவது அறிவிப்பு: ரயில் புறப்படுவதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்பே இறுதி பயணிகள் பட்டியலை வெளியிட இந்திய ரயில்வே முடிவு செய்துள்ளது. மேலும் ஜூலை 1ஆம் தேதி முதல் தட்கல் ரயில் டிக்கெட்டுகளை பெற ஆதார் எண் கட்டாயம் என்றும் ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது. 2025 ஜூலை 1 முதல் IRCTC இணையதளம் மற்றும் மொபைல் செயலியில் தட்கல் பயணச்சீட்டு முன்பதிவு ஆதார் உறுதிப்படுத்திய பயனர்களால் மட்டுமே பதிவு செய்யலாம் எனவும், 2025 ஜூலை 15 முதல் ஆதாருடன் OTP அடிப்படையிலான உறுதிப்பாடு கட்டாயமாகும் எனவும், அதிகாரப்பூர்வ PRS கவுண்டர்கள் மற்றும் அங்கீகாரம் பெற்ற முகவர்கள் பயனர் மொபைலுக்கு அனுப்பப்படும் OTPயை உறுதிப்படுத்திய பின்பே தட்கல் பயணச்சீட்டு முன்பதிவு வழங்க முடியும் எனவும், இது 2025 ஜூலை 15 முதல் நடைமுறைக்கு வரும் எனவும், குளிர்சாதன வகைகளுக்கு காலை 10 மணி முதல் 10:30 மணி வரையும், சாதாரண வகைகளுக்கு காலை 11 மணி முதல் 11:30 மணி வரையும் தட்கல் டிக்கெட்டை புக் செய்யலாம். இந்த கட்டுப்பாடு தட்கல் சேவையின் பயன் பொதுமக்களுக்கு முழுமையாக சென்று சேர இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது என இந்திய ரயில்வே விளக்கமும் அளித்துள்ளது. ஏழாவது அறிவிப்பு: வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் மூலம் 1135 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் தகவல் தெரிவித்தும் இருக்கிறார். கீழம்பாக்கத்திலிருந்து வெள்ளிக்கிழமையன்று 385 பேருந்துகளும், சனிக்கிழமையன்று 350 பேருந்துகளும், கோயம்பேடிலிருந்து வெள்ளிக்கிழமையன்று 55 பேருந்துகளும், சனிக்கிழமை 50 பேருந்துகளும், மாதவரத்திலிருந்து வெள்ளி மற்றும் சனிக்கிழமை 20 பேருந்துகளும் மற்றும் பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் 250 சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. எட்டாவது அறிவிப்பு:
கோவை, நீலகிரி, நெல்லை, தேனி, திண்டுக்கல், தென்காசி, குமரி மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இதனையடுத்து இந்நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடித்து மழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்குமாறும் இந்த 7 மாவட்ட ஆட்சியர்களுக்கும் பேரிடர் வேளாண்மை துறை அறிவுரையும் வழங்கியுள்ளது. இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் லேசான முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், தேனி, திண்டுக்கல், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது. 9வது அறிவிப்பு. தற்காலிக ஆசிரியர்களுக்கு ஏப்ரல், மே, ஜூன் மாதத்துக்கான தொகுப்பூதியம் வழங்க 27 கோடியை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2025-26 கல்வி ஆண்டிற்கான மொத்த தொகுப்பூதிய மதிப்பீடாக 93 கோடி ஒதுக்கீடு செய்ய ஆணையம் பிறப்பிக்கப்பட்டும் உள்ளது. முதல் கட்டமாக 27 கோடியை விடுவித்து தொடக்க கல்வி இயக்குனர் உத்தரவிட்டிருக்கிறார். 10வது அறிவிப்பு. மாநிலங்களவை தேர்தலில் திமுக, அதிமுக வேட்பாளர்கள் 6 பேருமே போட்டியின்றி தேர்வாகியுள்ளனர். திமுக வேட்பாளரான வில்சன், எஸ்.ஆர். சிவலிங்கம், கவிஞர் சல்மா மற்றும் அதிமுக கூட்டணியில் உள்ள மநீம தலைவரான கமல்ஹாசன் ஆகியோரின் வேட்புமனு ஏற்கப்பட்டது. அதேபோல அதிமுக வேட்பாளரான இன்பதுரை, தனபால் ஆகியோரின் வேட்புமனுவும் ஏற்கப்பட்டது. 6 பேருமே போட்டியின்றி தேர்வானதாக 12ஆம் தேதி மாலை 3 மணிக்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். 11வது அறிவிப்பு. அரசு மருத்துவமனைகளில் கட்டண பிரிவு தொடங்கப்படும் என அமைச்சரான மா. சுப்பிரமணியன் அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறார். அனைத்து மக்களுக்கும் மருத்துவ சேவைகள் கிடைக்க வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் எனவும், மருந்துகள், சிகிச்சைகள் என அனைத்துமே அனைவருக்கும் ஒன்றாகவே இருக்கும் எனவும், ஆனால் தனிமையான முறையில் அறையில் சிகிச்சை பெற விரும்புவோருக்கு அரசு மருத்துவமனைகளில் கட்டணம் வசூலிக்கப்படும் எனவும், இது பொது வார்டுகளை தவிர தனிப்பட்ட வசதிகளை விரும்புவோருக்கான ஏற்பாடாக இருக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார். 12வது அறிவிப்பு. நாடு முழுவதும் 20 லட்சம் பேர் எழுதிய நீட் தேர்வு முடிவானது வரும் 14ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்களது தேர்வு முடிவுகளை neet.nta.nic.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தேர்வு முடிவுகளை பதிவிறக்கம் செய்ய மாணவர்கள் முதலில் அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு சென்று நீட் யூஜி 2025 ரிசல்ட் என்ற இணைப்பை கிளிக் செய்ய வேண்டும் எனவும், பின்னர் தோன்றும் பக்கத்தில் தங்களது விண்ணப்ப எண் மற்றும் கடவுச்சொல்லை உள்ளீடு செய்து சமர்ப்பித்தால் தேர்வு முடிவு PDF வடிவில் தேர்வர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. 13வது அறிவிப்பு. கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தின் கீழ் 25% இட ஒதுக்கீடு நிதி ஒதுக்க ஒன்றிய அரசுக்கு ஹைகோர்ட் ஆணையிட்டிருக்கிறது. தமிழகத்துக்கான நிதியை ஒதுக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஒன்றிய அரசு நிதி தராததால் 25% மாணவர் சேர்க்கை இந்த ஆண்டு இன்னும் தொடங்கப்படவில்லை என வழக்கு தொடரப்பட்டுள்ளது. 14வது அறிவிப்பு. கீழடி அகழாய்வு முடிவுகளை அங்கீகரிக்க இன்னும் அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் முடிவுகள் வேண்டும் என ஒன்றிய அமைச்சர் கஜேந்திர சிங் தெரிவித்திருக்கிறார். 15வது அறிவிப்பு. தமிழகத்தில் கொரோனாவால் தற்போது வரை யாரும் உயிரிழக்கவில்லை எனவும், கொரோனா உயிரிழப்பு குறித்து தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருகிறது எனவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரான மா. சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். பொது இடங்களில் மாஸ்க் அணிவது கட்டாயம் இல்லை எனவும் அவர் கூறியிருக்கிறார். கடைசியாக 16வது அறிவிப்பு. பள்ளிகளில் நடைபெறும் கோச்சிங் சென்டர்களை தடை செய்யவோ அல்லது வரையறுக்கவோ குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என மாநில அரசுக்கு மாநில கல்விக் கொள்கை குழு பரிந்துரை அளித்தும் உள்ளது. பாடத்திட்டத்தை முழுமையாக முடிக்காமல் நுழைவுத் தேர்வுக்கு மட்டுமே மாணவர்களை தயார் செய்வதாக கல்விக் கொள்கை வரையறை குழு தெரிவித்தும் இருக்கிறது. இந்த 16 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.